ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரோட் சைட் அம்பானிஸ். எல்லாம் தமிழக வெற்றி கழக தோழர்களுக்கும் பொதுமக்களாகிய அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஒரு 4-5 டேஸாகவே பார்த்திங்கன்னா பயங்கரமான நெகட்டிவிட்டின்னு சொல்லலாம். ஸோ நிறைய விஷயங்கள்லாம் நடந்தது. நடுவில் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. நம்ம தலைமை அலுவலகத்தில் பார்த்திங்கன்னா நம்ம கொள்கை தலைவர்களுக்கு எல்லாருக்குமே நம்ம தலைவர் பார்த்திங்கன்னா மாலை போட்டு மரியாதை செலுத்தினார். ஸோ அதோட வீடியோ இன்னும் நம்ம போடல. ரீசன் என்ன, நம்ம ஆஃபீஸ் போக வேண்டியது இருக்குது. பணியூர் போய் எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக அந்த வீடியோஸ் நிறைய ஃபுட்டேஜஸ் எல்லாம் அங்கே எடுக்க வேண்டியது இருக்குது. ஸோ அதெல்லாம் எடுத்து முடிச்சு இந்த வீடியோ மிக்ஸ் பண்ணி போடலான்றனால வெயிட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ பண்ண காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா, ஒரு சொன்ன மாதிரி ஒரு 5-6 நாளாக பார்த்திங்கன்னா பயங்கர நெகட்டிவிட்டி. ரீசன் என்ன, பதவி. நிறைய பேருக்கு தமிழகத்தில் இருக்கிற ஒரு ஆசை என்னன்னு பார்த்திங்கன்னா, பதவி கிடைக்கணும், அந்த இடத்துல அமரணும். அந்த ஆசை எல்லாருக்குமே இருக்குது. பொதுவாகவே நம்ம அரசியல் வட்டாரங்களில் பார்த்திங்கன்னா எல்லா கட்சியிலும் பதவிக்காக அடிச்சுக்கிறது இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, நிறைய விஷயங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை மிகப்பெரிய லெவலில் நெகட்டிவிட்டியாக மாற்றுறாங்க. 2-3 விஷயங்கள்லாம் என் பார்வைக்கு வந்தது. சில பல விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை தெரியப்படுத்துவோம். அதனால தான் இந்த வீடியோ பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம தலைவர் தளபதி பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 5 கட்டம் ஆயிடுச்சு. 5 கட்டமாக பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாளர்கள், அதாவது கழக செயலாளர்களை பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. அந்தந்த டிஸ்ட்ரிக்ட், இதுக்கு முன்னாடி மக்கள் இயக்கமாக இருக்கும்போது மாவட்ட தலைவராக இருந்தாங்க, அவங்க எல்லாருமே இப்போ செயலாளராக இருக்காங்க. அவங்கள எல்லாருமே மாற்றி அந்த பதவி நியமனம்லாம் போயிட்டுருக்கு. அவர் கையில் சைன் போட்ட அந்த லெட்டர் பேடை எல்லாருக்குமே கொடுத்து ஃபோட்டோ எடுத்து, அது எந்த அளவுக்கு நம்ம ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் அதே சரிசமமாக பார்த்திங்கன்னா பெண்களும் அந்த மாவட்ட லிஸ்ட்டில் இருக்காங்க. கிட்டத்தட்ட 4 பேர் 5 பேர் கிட்ட அந்த முக்கியமான பதவியில் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்களாம். அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்தந்த கேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே டிஃப்ரெண்டேட் பண்ணி எல்லாருக்குமே பதவி கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ எல்லாம் ஹாப்பியாக தாங்க போயிட்டு இருக்கு. ஒரு 2 நாள் பார்த்திங்கன்னா இது பயங்கரமாக பூமாக இருந்தது, எல்லா நியூஸ்லாம் வந்தது. ஸோ வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு என்னடா இந்த மாதிரி பதவி எந்த கட்சியிலும் கொடுத்தது இல்லையே, ஏதாவது ஏடிஎம்கேவோ டிஎம்கேவோ ஏதாவது ஒரு கட்சியில் பார்த்திங்களா இந்த பதவி கொடுக்குறது இந்த அளவுக்கு நியூஸ்லேயும் இந்த அளவுக்கு லைவும் இந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வரவேற்பு நீங்கள் பார்த்துருக்கீங்களா? வாய்ப்பே கிடையாது. ஸோ எங்கள் தலைவர் அதை மரியாதை கொடுத்து அந்த கழக செயலாளர்களை கூப்பிட்டு மீட் பண்ணி நம்ம என்ன பண்ண போகிறோம், மக்களுக்கு என்ன செய்ய போகிறோம் டிஸ்கஸ் பண்ணி எல்லாம் அப்ரூவ் வாங்கின அப்புறம் அவங்கள அந்த பதவிக்கு உட்கார வைக்கிறாங்க அவங்கள. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. இதை பூம் ஆனோன்னா இதை எப்படின்னா நெகட்டிவிட்டி பண்ணணும்னு சொல்லி நிறைய வேலைகள் நடந்துகிட்ருக்கு. பணியூர் ஆஃபீஸ் வெளியே பார்த்திங்கன்னா ஒரு நபர் ப்ரெஸ் எல்லாம் நிற்கும்போது கத்த ஆரம்பிக்கிறாரு. வெளியே நம்ம தோழர்கள் கேட்கும்போது அவர் நம்ம கட்சியில் இருக்கிறவே கிடையாது, வேறு எங்கேருந்தோ வந்திருக்காரு, எதனால் வந்தார், ஏன் வந்தாருன்றத டீட்டெயிலாக நம்ம அது உள்ளே போய் விசாரிச்சு தான் தெரியும். ஸோ நமக்கு மேலோட்டமாக தெரிஞ்ச விஷயம், அவர் சும்மா அங்கே நின்று பிரச்சனை பண்ணிட்டு இருந்தார். பிடிச்சி கேட்ட உடனே அவங்க சட்டையெல்லாம் பிடிச்சி கேட்குறாங்க, யார் நீ எதுக்கு தேவையில்லாத வேலை பண்ணணும் போது தான் விஷயங்கள் தெரியுது. அவனுக்கும் நம்ம மக்கள் இயக்கத்துக்கும் சம்மந்தம் கிடையாது, நமக்கும் அவங்க கட்சிக்கும் சம்மந்தம் கிடையாது, எதுவுமே சம்மந்தம் கிடையாது. ஸோ சும்மா பிரச்சனை பண்ணோன்னு சொல்லி ஒரு கூட்டம் சுற்றிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் நிறைய பேர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு அங்கீகாரம் கிடைக்கல, எங்களுக்கு மரியாதை கிடைக்கல, எங்களுக்கு பணம் இருக்கிறவங்களுக்கு தான் கேஸ்ட்டு பார்க்குறாங்க, அது பார்க்குறது அப்படிலாம் எதுவுமே எனக்கு தெரிஞ்சு கிடையாது. ஸோ அதான் எக்ஸாம்பிள், இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்த எக்ஸாம்பிள் நான் என்ன கூட சொல்லுவேன். எனக்கே பதவி கொடுத்து உட்கார வச்சுருக்காங்கன்னா நான் மக்கள் இயக்கமாக ஒர்க் பண்ணியிருக்கேன், எனக்கு எந்த பேக்ரவுண்டும் கிடையாது, யாருமே எனக்கு சப்போர்ட்லாம் கிடையாது. தளபதி விஜய் எனக்கு போஸ்டர் ஓட்டின, பேனர் வச்சு மக்கள் சேவை நிறைய பண்ணோம். ஃப்ளட்டு டைம்லலாம் வீடு வீடாக போய் பணம் கொடுத்தோம், ப்ரெட்டு கொடுத்தோம், சாப்பாடு கொடுத்தோம், இந்த மாதிரி நிறைய விஷயம் இப்போ கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 2012 பார்த்திங்கன்னா நாங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கோம். ஸோ அப்போல்லாம் எங்கள் தலைவர் எங்கள் விஜய் அண்ணன் பார்த்திங்கன்னா அரசியல் வருவோம்லாம் எங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் எங்களுக்கு பிடிச்சிருக்கா அவர் சொன்ன விஷயங்களை பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ இந்த இடத்துல நீ இங்கே இருந்தால் மக்கள் சேவை பண்ணுவேன்னு அவருக்கு தெரியுது, அதனால் என்னை இந்த இடத்துல உட்கார வச்சுருக்காரு. ஸோ இதுதான் மிகப்பெரிய விஷயம். அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கும்போது தான் என் பார்வைக்கு இன்னொரு விஷயம் நீங்கள் எல்லாருமே ஆல்மோஸ்ட் பார்த்துருப்பீங்க. கோயம்புத்தூர் பாபு அண்ணா, நம்ம நெருங்கிய நண்பர், நம்ம அண்ணன் மாதிரி அவர். ஸோ பனையூர் வந்தால் கண்டிப்பாக நம்ம ஏரியாவுக்கு நம்மளை பார்க்காம போக மாட்டார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப நெருங்கியவர். அவரோட வீடியோஸ் நிறைய நம்ம சேனல்லே போட்டிருக்கோம். அவர் பண்ணுற நலத்திட்ட உதவிகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள். நான் லேட்டஸ்ட்டாக கூட ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஊட்டி போகும்போது கூட அவரை மீட் பண்ணிட்டு எப்போவுமே அவரோட ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா நம்ம தமிழக வெற்றிகரம் ஆஃபீஸ் வச்சுருக்கேன். அதில் பார்த்திங்கன்னா எப்போவுமே 2 தையல் மிஷின் ரெடியாக இருக்கும். யாராவது முடியலை, என்னால் பொழைப்பு ஏதோ இதுவாக இருக்குது, பிஸ்னஸ் டவுனாக இருக்குது, எனக்கு ஏதாவது உதவி பண்ணுங்கன்னா உடனே அந்த மிஷின் எடுத்து கொடுத்துரு, நீங்கள் இந்த பண்ணுங்கள், இதை பண்ணி உங்களோட லைஃப்பை முன்னிறுத்தி கொண்டு போங்க சொல்லி அந்த மிஷின் எடுத்து கொடுத்தாரு. ஒரு மிஷினோட ரேட்டு நான் சொல்லி உங்களுக்கு தெரிய தேவையில்ல. அந்த மாதிரி அப்படி ஒரு மிஷின் போச்சுன்னா உடனே அடுத்த மிஷின் வாங்கி அங்கே வச்சுருவார். ஸோ ரெகுலராக நீங்கள் ரேண்டமாக ஒரு ஆஃபீஸ் உள்ள போனாலே ஏதாவது ஒரு நலத்திட்ட ஒரு 50 புடவை இருக்கும், அந்த மாதிரி வச்சுருக்கிற ஒரு மனிதர் அவர். ஸோ இந்த வெயில் காலங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, தண்ணீர் பந்தல், நம்ம கூட தண்ணீர் பந்தல்லாம் வச்சுருந்தோம் ஏரியாவில் முக்கியமான பாயிண்ட்லலாம் தண்ணீர் பந்தல் வைப்போம். ஆனால் இவர் என்ன தெரியுமா பண்ணுவார்,
அவரோட சொந்த ஆட்டோவில் பார்த்தீங்கன்னா சைடில் அந்த இதை கட்டிடுவார், வெல்டிங்லாம் பண்ணி தண்ணி கேன் வைக்கிற மாதிரி ஒரு இதை ரெடி பண்ணி அந்த வண்டியில் கேனை செட் பண்ணுறாரு, இலவச குடிநீர். அதே மாதிரி வயசானவங்களுக்கு பிரசவத்துக்கு எல்லாத்துக்குமே இலவசத்தோட ஸ்டிக்கர் தான் அவர் வண்டியில் இருக்கும். ஸோ வர போகிறவங்களுக்கெல்லாம் தண்ணி எடுத்து கொடுப்பாரு. நடக்க முடியாமல் யாராவது நடந்து போகிறதா இருந்தால் உடனே ஏற்றிப்பார். இல்லைங்க என்கிட்ட காசு இல்லைன்னு சொன்ன உடனே பரவாயில்ல நீங்கள் ஏறுங்க, எங்கே போகணும்னு சொல்லி அடுத்த பஸ் ஸ்டாண்டில் கொண்டு போய் விடுவார். இந்த மாதிரி பண்ணுற விஷயங்கள் அவர் இப்போ ஆட்டோ தான் ஓடிட்டுருக்காரு. இந்த வெளியே சொல்கிறாங்க பார்த்தீங்களா, பணம் இருக்கிறவங்களுக்கு தான் முன்னுரிமை, பணம் இருந்தால் தான் பதவியெல்லாம் சொல்கிறாங்களா, அவங்களுக்கு ஒரு திருப்பி ஒரு செருப்படின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா விஜயனா அவர் தோளில் கை போட்டு அவருக்கு அந்த பதவியை கோயம்புத்தூருக்கு ஒரு தொகுதிக்கு பார்த்திங்கன்னா அவர் மாவட்ட செயலாளராக்கி அந்த லெட்டர் பேடை கொடுக்குற ஃபோட்டோ பார்த்திங்கன்னா வெளியே வந்திருக்கு. ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது பெருசாக புது விஷயம்லாம் என்னால் சொல்லவே முடியாதுங்க. எங்கள் மக்கள் இயக்கமாக இருக்கும்போது நிறைய பேர் ஆட்டோ ஓட்டுறவங்க தான் மாவட்ட தலைவர்களாக இருந்திருக்காங்க. அவங்கெல்லாம் இப்போவும் செயலாளராக இருக்காங்க. நிறைய பேர் எடுத்து சொல்லலாம். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன் லைஃப்பில். ஈசிஆர் சரவணன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ ஆரம்ப காலகட்டத்திலேருந்து நான் அவரை பார்த்துட்ருக்கேன். அவரோட பல வருஷமாக அவர் கூட ட்ராவல் பண்ணுறேன். அவரோட வீட்டுக்கு நான் போயிருக்கேன், அவரோட பிறந்த நாளுக்கு போயிருக்கேன், அவர் வீட்டில் சாப்பிட்ருக்கேன். அவரோட பர்த்டே அன்றைக்கி போய் அவரை போய் மாலை போட்டு கேக் வெட்டி நாங்கள் எல்லாம் பயங்கரமான செலிப்ரேஷன்லாம் நடந்திருக்கு. அவர் அப்போ என்ன பண்ணிட்டு இருந்தார் தெரியுமா? ஆட்டோ தான் ஓட்டிகிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் கார் ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ இப்போ அவர் ஒரு நல்ல நிலைமைக்கு வந்திருக்காருன்னா அது காரணம் தளபதி விஜய் அண்ணன் தான். அவர் பண்ணுற நலத்திட்ட உதவிகள், மக்கள் சேவை, அவருக்கு கிடைக்கிற சம்பளம் எவ்வளோ இருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஒரு 10,000 கிடைக்குதுன்னா 5,000 விட்டு கொடுத்து மீது 5,000 விஜய் அண்ணனுக்காக செலவு பண்ணியிருக்காரு. அவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒவ்வொரு விஷயமா பண்ணி விஜய் அண்ணன் மூலிமா அவருக்கு அவ்வளோ பெரிய ஃபேம் கிடச்சி அரசியல் வட்டாரத்தில் இப்போ ஈசிஆர் சரவணனான்னு தெரியாத ஆளே கிடையாது. அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேம் வந்து நிற்கிறாருன்னா அது காரணம் விஜய் அண்ணன் தான். ஸோ உழைப்பு தான். யாரும் இதை நம்ம காசு கொடுத்து போஸ்டர் ஒட்டி பேனர் ஒட்டி வந்த பதவியே கிடையாது. விஜயண்ணனுக்காக மக்கள் சேவை பண்ணி அவனுக்கு அந்த பதவி அந்த மாதிரி தான் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ நிறைய பனையூர் ஆஃபீஸ் வெளியே வர பைட்ஸ் எல்லாம் நிறைய பார்த்துட்ருக்கேன். ஸோ நான் இவ்வளோ வருஷம் இருந்தேன், கேஸ்ட்டு பார்க்குறேன், அது காரணமாக இருக்காது. எனக்கு தெரிஞ்சது காரணமாக இருக்குது. ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும். ஸோ சும்மாலாம் கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஒரு மாவட்ட செயலாளரை நியமிக்கிறாங்கன்னா அவ்வளோ நேரம் மீட்டிங் போகுது. நான்லாம் கிட்டத்தட்ட போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா 2 நாள் வெயிட் பண்ண பொதுச் செயலாளரை மீட் பண்ணுறதுக்கு. ஸோ அந்த அளவுக்கு அவர் பிஸியாக இருக்கார். ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு ஒருத்தர் கூட உழைக்காத ஒருத்தர் கூட பதவி கூட போகக்கூடாதுன்னு பார்க்குற ஒரு மனிதர் அவர். ஏன் முன்னாடியே ஒருத்தரை திட்டுறாரு. ஒரு எந்த டிஸ்ட்ரிக்ட் நான் சொல்லலை, ஒரு டிஸ்ட்ரிக்ட் மெம்பர் ஒருத்தர் நிற்கிறாரு. அவர் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு புதுசாக வந்த ஒருத்தருக்கு ஒரு முக்கியமான பதவி கொடுத்துருக்காரு. ஸோ அது அங்கே ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்திருக்கு. அப்போ இவர் வெளியே வரும்போது அவர் நிற்கிறாரு, என் முன்னாடி தான் திட்டுறாரு, ஏன்டா இத்தனை வருஷமாக எல்லாரும் மக்கள் இயக்கத்தில் உழைச்சிருக்காங்க, ஒருத்தன் புதுசாக வந்தான்னொடனே நீ தூக்கி கொடுத்துட்டு பார்த்தியா, எப்போ அவனுக்கு அந்த மனசு வந்தது, இத்தனை வருஷமாக எனக்கு வருமா உனக்கு வருமா அப்படின்னால எங்களெல்லாம் கேட்டார், உங்களுக்குலாம் வருமா, இந்த மாதிரி இவன் பண்ணியிருக்கான் பாரு, எவ்வளோ பெரிய தப்பு அது, இத்தனை வருஷமாக உழைச்சிருக்கான், அவனை தூக்கி பின்னாடி போட்டு இப்போ காசு இருக்குன்றவனை தூக்கி முன்னாடி வச்சிருக்கே அப்படின்னு என் முன்னாடி அவர் கேட்டார். ஸோ இந்த மாதிரி ஒரு ஜென்ரல் செக்ரட்டரி யாருக்கு கிடைப்பாங்க? இப்போது அரசியல் மாறி இருக்குது, நமக்கு பணம் இருந்தால் தான் தேவைன்னா எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சுக்கோங்க. எவ்வளோ பேர் வராங்க, அவ்வளோ பேரை கூப்பிட்டு வச்சுருக்கலாமே. ஏன் அவங்கவுங்களே இருக்கட்டும், அவங்கவுங்களே இதை பண்ணட்டும்னு சொல்லி ஏன் வச்சுருக்காங்க? எப்போவுமே அவர் சொல்கிற ஒரு விஷயம் இருக்குது, விஜய் நான் சொல்கிறது, நான் ஒரு மரம் சின்னதாக ஒரு மரம் வச்சாங்க, என்னை வளர்த்து வந்துச்சு, இப்போ நான் ஒரு காயாயிடுச்சு, அது இப்போ பழமாயிருக்கு, அந்த பழத்தை யார் சாப்பிட்ணுன்றதை நான் தான் முடிவு பண்ணணும், எனக்காக யார் போஸ்டர் பேனர் ஒட்டி மக்கள் சேவை பண்ணானோ அவன் தான் அதை சாப்பிட்ணுன்னு சொல்லி அழகான ஒரு விஷயம் ஒன்று சொல்லியிருந்தார். ஸோ அதுதான் நடந்துகிட்ருக்கு. ஸோ நெகட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணுறதை நிப்பாட்டுங்க. சோஷியல் மீடியா நிறைய பார்க்குறது உண்டு. ஸோ நம்மளோட சேவை இந்த பதவி வாங்குறதும் இந்த பதவி வச்சு அரசியல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. எங்களை நம்பி ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. 2026 மக்கள் மனசில் தளபதி தலைவர் விஜய் அண்ணன் அவரை உட்கார வைக்கணும். ஸோ ஓட்டு எந்த அளவுக்கு நம்ம வாங்குகிறோம், 2026 அந்த புரட்சி எப்படி மாறுதுன்றதை நம்ம எல்லாருமே பார்க்க தான் போகிறோம். அவரோட 3 பேஜ் அறிக்கை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்மளை நம்பி வந்திருக்காருங்க, நம்ம தாங்க கை கொடுக்கணும். ஸோ நிறைய அரசியல்வாதிகளுக்கு இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறது என்னென்னா, விஜய் அவர்கள் அதை பண்ணாரா இதை பண்ணாரா இங்கே வந்துட்டு அங்கே போனாரா இதெல்லாம் விட்டுருங்க. 2026 களத்தில் சந்திப்போம். முடிஞ்சால் எங்களை ஜெயிச்சு காட்டுங்க. இது திமிரில் சொல்லலை, ஆணவத்தில் சொல்லலை, எங்கள் மேலே இருக்கிற நம்பிக்கையில் சொல்கிறேன். இன்னும் நிறைய வீடியோவில் சந்திப்போங்க. டாடா, டேக் கேர், பாய். நான் உங்கள் ஏஜே. நன்றி.